விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி நீ படித்த காலேஜ் உனக்கு எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். சொல்லப்போனால் அந்த விஷயத்தில் நானே பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஆரம்பத்திலேயே நான் இங்கேயே சேர்த்து விட்டுருந்துருக்கணும். ஆனால் என்னோட தனிப்பட்ட பிரச்சனைனால என்னால் அதை பண்ண முடியல. சரி விடு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒழுங்காக படிக்க வேண்டியது உன் பொறுப்பு ஷர்மி. ஒரு அக்காவாக இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நான் எப்போதுமே ஒழுங்காக செஞ்சிருவேன். ஆனால் நீ தான் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்துக்கணும். அந்த காலேஜில் இருந்த மாதிரி கோழையாக இருக்காத, புரியுதா? அக்கா, நான் கோழைன்னு இல்லைக்கா. எனக்கு அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா டாக்டர் கரியராக இருந்த பட்சத்தில் எனக்கு அந்த ப்ராக்டிக்கல் மார்க்கை விட்டு கொடுக்க மனசு இல்லைக்கா. அதனால தான் நான் அப்படி பிஹேவ் பண்ணேன். எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் ஒருத்தவங்க நம்மளோட மைனஸை வச்சு நம்மளை பயமுறுத்துறாங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் நம்மளோட மைனஸ் இந்த இடத்துல காட்டக்கூடாது. நம்ம ப்ளஸ்ஸை காமிச்சு அவங்களை அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உனக்கு என்ன சொல்லி தரணுமா? சரி விடு, டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். இல்லைக்கா, இதுக்கு முன்னாடி நான் படித்தது ஒரு கேவலமான காலேஜ். ஆனால் இப்போது ரொம்ப சேஃபான காலேஜில் தான் படிக்கிறேன். உனக்கு எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு இது சேஃப் தாக்கா. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வாப்பலாம். லேப் பூட்டி இருக்கு சொன்னா கேளு குட்டி, வேணாம். நீ சொன்ன இப்போ குட்டி குரல் மாதிரி இருந்தது. யாருக்கா? ஹாஸ்பிட்டலில் இருந்துடி, இரு பேசிட்டு வரேன். இல்ல, கண்டிப்பா அது குட்டி தான். ஹலோ, ஹலோ, டாக்டர் அபிநயா தான் பேசுகிறேன். ஹலோ, கேட்கல. ஹலோ ஹலோ, டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், இருங்க வரேன். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. என் குட்டி முடியல குட்டி, எவ்வளவு தூரம் ஓடுறது? ஐயோ குட்டி, என்னால முடியல குட்டி. ஐயோ ஐயோ, யார்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். அங்கேயே வந்துட்டு நீ என்ன பண்ணுவ? யாரு, என்னாச்சு? ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்? இப்ப நீ என்ன லேபுக்கு தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம திடுத்துன்னு இப்படி எடுத்துட்டு வந்த? நீ யார் அங்கனுக்குள்ள நின்னுட்டு இருந்தது? ஐயோ, அதை நான் எப்படி சொல்லுவேன்? ஹலோ, இப்போ கேக்குதா? ஹலோ, கேக்குதா? சாரி, எனக்கு உள்ள டவர் கிடைக்கல, அதான். சொல்லுங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? நான் பர்மிஷன் போட்டு தானே வந்தேன். சீஃப் டாக்டர் இல்லையா? போச்சு செத்தோ. இன்னைக்கு செத்தோ. ஏய், என்னாச்சு? முதல்ல நடத்து விட்டீங்க போணும். இது வேற எங்க இடம் இருக்கா சொல்லு. முதல்ல எதுக்குன்னு சொல்லு. யாரு? நீ பார்க்காத, நீ பாத்தினா அவ்வளவுதான். இல்ல. ஓ மை காட், இருங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஹாஸ்பிட்டல் வந்துடுவேன். நான் சொல்லிட்டு தான் வந்தேன். சரி ஓகே, இருங்க, ஒரு 5 மினிட்ஸ். யாரு, எதுக்கு இப்படி பயப்படுற? நீ இவ்ளோ பயப்படுறனா கண்டிப்பா உன் அம்மாவா அது? ஆமா என் அம்மாவே தான் என்ன பெத்தவளா. ஐயோ, இன்னைக்கு மட்டும் என்ன பார்த்தா வீட்ல போய் உப்பு கட்ட போட்டுருவா. அதான் பூனை குட்டிக்கு இவ்ளோ பயமா? இன்னைக்கு உன் அம்மாவை நான் யாருன்னு பார்க்கணும். தள்ளு. அதெல்லாம் முடியாது. வந்ததா வந்துட்டு இன்னைக்கு உன் அம்மாவை நான் பார்த்தே ஆகணும். பேசுறாம இல்லையோ மூஞ்ச பார்க்கணும். தள்ளு. பாப்பேன், நீ தள்ளு. இல்ல இப்போதைக்கு இருக்கிறவங்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஓகே. நார்மல் மெடிசன் கொடுங்க. இந்த குரலை எங்கே கேட்டிருக்கோமே. இரு குட்டி, நான் மூஞ்ச பார்த்துட்டு தான் வருவேன். அதெல்லாம் முடியாது, நீங்க நான் பார்த்துட்டு தான் வருவேன். ஓகே பை. திரும்ப போறாங்க. ஏ குட்டி. ஓகே. யாரோ எனக்குள்ள நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுல. இல்ல நான் ஏதாவது யோசிச்சிருப்பேனா? ஸோ முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும். முதல்ல அதை போய் பார்ப்போம். அக்கா, நீயே வந்துட்டியா? நான் அங்கே வரைக்கும் வரணுமா நினச்சேன். சரிடி, எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் வந்துருச்சு. நான் உன்னோட பர்மிஷன் போட்டு வந்தேன். ஆனாலும் பார்த்தியா? சரி, நீ என்ன பண்ணுறேன்னா, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடு. என்ன, நான் உன்னையும் கூப்பிட்டுட்டு அப்படியே குட்டியும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் முடியாது போல். சரி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், நீ பார்த்துப்போ, ஓகேவா? குட்டியை பஸ்ஸில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸ்கூல் வேன் வரும். இல்லைனா நான் அவளை வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். இல்லை நீ போய் கூட்டிகிட்டு போயிரு, ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீ ஹாஸ்பிட்டல் போ. பேஷன்ஸ் பாரு, நான் பார்த்துக்கிறேன். சரி, பாதிலே விட்டுட்டு போகிறேன்னு நினைக்காத. எனக்கு இப்போ டைம் இல்லை, எனக்கு பேஷன்ஸ் தான் முக்கியம். நான் வரேன். சரிக்கா. சரிடி, டேக் கேர்.
குட்டிக்கு இன்னைக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு. ஆனால் காலையிலேயே எனக்கு ஃபுல் டே ஸ்கூல் இருக்குன்னு என்கிட்ட போய் சொன்னான். ஆனால் மேம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலுன்னு. அப்போது இவ ஆஃப் டே ஸ்கூலை முடிச்சுட்டு எங்கே போனா? சந்தேகமே இல்லை, குட்டி இங்கே தான் இங்கேயும் இருக்கா. மாட்டினடி மாவளே, ஜஸ்ட் மிட்ல தப்பிச்சிருக்க நீ. அப்படி மட்டும் உன்னை பார்த்துருந்தா சோழி முடிச்சிருக்கணும். இப்படியே தப்பிச்சிட்டே இருக்கா, என்னைக்கு மாட்ட போறான்னு தான் தெரியல. சரி நம்ம கிளம்பலாம். என்ன அப்படி பாக்குற? நீ உத வாங்க போற என்ன? இன்னைக்கு எப்படியாவது உன் அம்மா மூஞ்சியை பாத்துரலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. கரெக்டா திரும்பும் போது இழுத்துட்டு வந்துட்ட நீ. இப்ப நீ பார்க்க வேணாம். ஒருவேளை நீ பார்த்து எங்கயாவது உங்க பொண்ணுகிட்ட தான் நான் பேசுறேன் நீங்க அம்மாட்ட சொன்னேன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்ப இருக்க சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது. என்ன நீ ஒரு ஆர்வக்காரர், நீ அப்படிதான் பண்ணுவ. ஐயோ சாமி, என்னால முடியலம்மா, முடியல. ஒரு வருங்கால டாக்டர் இப்படி லைப்ரரிக்குள்ள குத்துக்கால் வச்சு உட்கார வச்சுட்டியே. நான் தான் சொன்னேன்ல, குட்டிக்கிட்ட மாட்டினா அவ்வளோ சீக்கிரத்துல தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை எவ்வளோ பாடுபடுத்தணுமோ அவ்வளோ பாடுபடுத்துவேன். அனுபவிச்சுதான் ஆகணும். பழகணும்ல. வேணும், நல்லா வேணும் எனக்கு. நல்லா இருக்குமா? ஆனா இன்பா, இது எவ்வளவு ஒரு சூப்பரான அனுபவம் தெரியுமா? செம்ம ஜாலியா இருக்கு. இன்னைக்கு அப்படியே எங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். எல்லா நாளும் இப்படியே தப்பிக்க முடியாதுல்ல. ஆனா இது நம்ம மெமரிஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒண்ணுதான். ஏவன்பா, என்னடி இவ்வளோ ஃபீலிங்ஸாக உட்காந்துருக்க? படுத்து தூங்கு. நாளைக்கு உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுது. ப்ராஜெக்ட் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்க நீ. நாளைக்கு உனக்கு பாராட்டு குவியலாக வரப்போகுது. என்னடி இப்படி கொட்ட கொட்ட முடிச்சிட்டு இருக்க? கல்ல சீக்கிரம் எழுந்திரிச்சு போக வேணாமா? ஐயா மோனி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? எனக்கு இந்த பாராட்டு, என்னை பெருமையாக பேசுறது, இது எதுவும் பிடிக்காது. ஒருவேளை அது பிடிச்சாலும் அதுக்கு பெருசாக நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நான் உயிராக நினச்சது என் டாலர். இப்போ அது என் கூடவே இல்லை பார்த்தியா? எனக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகிருச்சு போலடி. அதனால தான் என்னையும் அறியாமல் என் ஒர்க்கெல்லாம் நான் ஒழுங்காக பண்ணுறேன். அது இல்லாமல் என்னால் இருக்க முடியல மோனி. ஏய் என்னடி நீ? எனக்கு புரியுது உன் கஷ்டம் என்னன்னு. என்ன இங்கே பாரு, அது எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வரும். யார் மூலியமாவது அந்த முருகனே வந்து உங்ககிட்ட சேருவார். என்ன நீ கவலைப்படாம இப்போ படுத்து தூங்கு. கண்டிப்பாக உன் டாலர் வரும். நீயும் வாயிலே தான் மோனி சொல்கிற. அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரில. யார் எடுத்து வச்சுட்டு என்னை இவ்வளோ காயப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்றைக்குமே என்னோட மைனஸ் வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் என்னோட ப்ளஸ்ஸவே மெயின்டைன் பண்ணுவேன். ஆனால் என்னையும் மாரி சில இடத்துல என்னோட மைனஸ் வெளியே வருது. அதுக்கு காரணமே அந்த டாலர் மட்டும்தான். கிடைக்குமா கிடைக்காதோ? இங்கே பாரு, இது வரைக்கும் உனக்கு வேறு வாய் பேச்சா தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என் மனசார சொல்கிறேன். எனக்கு என்னமோ நீ இந்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி இதன் மூலியமா தான் உனக்கு அந்த டாலர் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். புரியல? இது வரைக்கும் இந்த டாலர் எடுத்ததுக்கு நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலை. ஏன்னா நீ என்னை ஓவராக பேசிட்டுன்ற அந்த ஒரு கோவம் மட்டும்தான் உன் மேலே இருந்தது. ஆனால் இன்னைக்கு நீ சாரி கேட்கும் போது நான் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு நல்லாவே உரைச்சிருச்சு. உன்னோட திமிரை அடக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ பேசுனது தப்பு, நீ பண்ணது தப்புன்னு அதை உணர்ந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது நீ எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்ச. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் பண்ணது ரொம்ப முட்டாள்தனம், ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் நீயும் நானும் சண்டை போட்டிருப்போம் என்ன. ஆனால் இப்போ சில விஷயங்கள்லாம் நடக்கிறது இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு மேலே இந்த டாலர் உங்ககிட்ட தான் இருக்கணும். தெரியாதனமாக இதை நீ மிஸ் பண்ணிட்ட. ஆனால் தெரிஞ்சே எடுத்து வச்சுக்கிட்டு உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டாலரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிற நாள் நாளைக்கு தான் வெண்பா. இது இல்லாமல் நீ எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்ப.
ஆனா இது இல்லாமலும் உன்னால ஒர்க் பண்ண முடியும்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. எனக்கு தெரியும் கண்டிப்பா நாளைக்கு நீ தான் ஜெயிப்பண்ண. நீ ஜெயிச்சதுக்கு உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஒரு எம்டியா இல்லாம ஒரு சாதாரணமான மனுஷனா. அப்போ கிஃப்ட் பாக்ஸில் இதை வச்சு உனக்கு கொடுத்து அன்னைக்கு உன்னை பேசினதுக்கு சாரி கேட்கணும். இது ரெண்டையும் நான் பண்ணிட்டேன்னா உன் மேலே எனக்கு இருக்க கில்ட் போயிடுவேன்பா. ஆனால் இந்த டாலர் என் கையில் இருக்கிறத விட உன் கழுத்துல இருந்து பார்க்கும்போது தான் அது அழகாவே இருந்துச்சு. அதனால திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்டயே சேர்க்க போகிறேன். என்னே தெரில, இந்த டாலர் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் உன்னை பார்க்குற விதமே எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் தெரியுது. இதுக்கு பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஓகே. பரவாயில்லையம்மா அட்மினே, இன்னைக்கு நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி திரும்பி உட்காந்துருக்கேன். என்ன டாக்டர் எப்ப பார்த்தாலும் கலாய்க்கிறீங்க? இல்லம்மா, நான் வந்து 2-3 ஸ்பீச்சை போட்டு அதுக்கப்புறம் திரும்ப சொன்னா தானே திரும்புவேன். அதான் முன்னே திரும்பி உட்காந்துருக்கேன், அதான் கேட்டேன். இப்பதான் எல்லா வாக்கையும் முடிச்சேன். சரி சும்மா உட்காரலாமேன்னு உட்காந்தேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா டாக்டர்? எனக்கு என்ன வேணும்? நேத்து ERல ஒரு ஹார்ட் பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனாங்களே, அவங்களோட பேஷண்ட் லாக்கு உள்ள என்ட்ரி போட்டிருக்கான்னு முதல்ல பார்த்து சொல்லுமா. அந்த ஹார்ட் பேஷண்டோட பேர் கூட ஹரிஹரன் தானே? ஆமாம்மா, என்ன சிஸ்டம் செக் பண்ணாமலே சொல்றேன். இப்போ காலையில தான் என்ட்ரி போட்டேன். இப்பதான் நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ட்ரி போட்டேன். ஏமா உடனே சிஸ்டம்ல லாக் என்ட்ரி போட்டு வைமா, இல்லனா என்னைய இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் கொளுத்தி விட்டுருவாரு. போட்டுட்டேன் டாக்டர், எதுவும் சொல்ல மாட்டார் சார். என்ன? அதுவும் சரிதான். ஏய் பாத்து. சாரி சார், பார்க்கல. கொஞ்சம் பார்த்து போங்க, மெடிசனை தள்ளி விட்டுருவீங்க போல. போங்க. இங்க எடுத்துட்டு போறீங்க? சார் ERல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், அதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே போங்க. என்ன சத்தம்? அடியாத்தி, இந்தாளா? என்ன டவர் கிடைக்க மாட்டேங்குது? சரி முதல்ல உள்ள போலாம். உள்ள எது டவர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐயோ, இந்த ஆளு கேள்வி கேட்டே சாவடிப்பானே. இந்த இடத்த விட்டு முதல்ல போகணும். அட்மின்ட்ட சொல்லிட்டு ஓடிரும். இந்தாமா அட்மின். இவ்வளவு நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்ன திரும்பி உட்காந்து போன் பேசுது. ஐயோ, இந்த புள்ளைய வேற என்னடா என்ன கேட்டகரியில உள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஐயோ செத்தேன். ஐயோ, இந்த ஆளு பக்கத்துல வந்துட்டான் போலயே. ஏன் சார் தொண்டையில? சார் நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகதி. பேர் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே சார். என்ன சார் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டா வந்திருக்கீங்க? எப்பயும் நான் கரெக்டான டைம் தான் வந்திருக்கேன். இதான் என் டைம். வாட்ச்ல முழு ஓடலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரி. ஐயோ, இப்போ எந்த ஆளு சிரிக்குதுன்னு வேற தெரியலையே. அப்பதே இந்த அருண் நாயை பார்த்த உடனேயும் யாருக்கு தப்பிச்சு ஓடி இருந்திருக்கலாமா? என்ன சார் காமெடி ஏதாவது நான் சொல்லாமலே சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புலி உள்ள இருக்கா? என்னது புலியா? சார் எந்த புலியை கேக்குறீங்க? நம்ம குழம்புக்கு போடுறோமே அந்த புலியா? இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. அதாம்மா புலி. புலிமா? ஓ புலியா? உள்ளதா இருக்காரு. அவர் கரெக்டா டைமுக்கு வந்துருவாரு. மான் உள்ள இருக்கா? ஏன் சார் நீங்க யாருக்கும் பேர் வச்சு கூப்பிட மாட்டீங்களா? அது அப்படியே பழக்கமாயிடுச்சுமா. பழக்க தோஸ்துல அப்படிதான் வரும். 2 பேரும் உள்ள இருக்காங்களா? ஐ மீன் புலி மானு 2 உள்ள இருக்கா? உள்ளதா சார் இருக்காங்க. புலியும் உள்ளதா இருக்கு, மானும் உள்ளதா இருக்கு. சரி ஓகே. எனக்குன்னு ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்களா? அந்த கேபின் எங்க இருக்கு? சார் உங்களுக்கு கேபின் கொடுத்துருக்காங்களா சார்? இங்க பாரு, எனக்கு கேபின் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா எனக்கு கேபின் வேணும் தான். அதை அலோகேட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நீ போய் கேட்டுட்டு வா. ஏ சார், இத போய் நான் புலிகிட்ட கேட்டனா புலியனை வேட்டையாடிடாது? அது எனக்கு தெரியாது, அது உன் பிரச்சனை. எனக்கு கேபின் வேணும், போய் கேட்டு வா போ. சரி ஓகே சார், நான் போய் கேட்டுட்டு வரேன். அட்மின் மேம் தானே நீங்க? சரி, நீ ஏம்மா செவத்தை பார்த்து உட்காந்து ஃபைல பார்த்துட்டு உட்காந்துருக்க? இந்த சைடு வரவங்க போறவங்க தானே நீ பதில் சொல்லணும். நீ அந்த சைடு பார்த்து உட்காந்துட்டு இருக்க. ஏதாவது நோயா? என்ன பதிலவே காணோம். ஓ போன் பேசிட்டு இருக்கா? சரி நமக்கு எதுக்கு, நம்ம போய் ஒரு ஓரமா உட்காருவோம். நமக்கு அட்மினுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சரி போன புள்ள வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஐயோ
இவர் என்ன போக மாட்டார் போலயே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த அட்மினை கிராஸ் பண்ணி போகும்போது ஐ மீன் இந்த ரிசப்ஷனை எப்பெல்லாம் கிராஸ் பண்ணி போறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருது. அது என்னன்னு தெரியல. இல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தாலே வைப்ரேஷன் ஆகுதா? ஒன்னும் புரியலல்ல. ஐயோ, இப்போ என்ன பண்றது? கடவுளே, எப்படியாவது இவர் போயிடணும். இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு அட்மின் உட்காந்து போன் பேசிட்டு இருக்கு. அதுக்கு என்ன வேலையோ? சரி வெயிட் பண்ணுவோம். வாங்க மகதி. சார், நான் போய் கேட்டு வந்தேன். அவர் உங்களுக்கு கேபின் கொடுக்க சொல்லிட்டார் சார். அவர் திட்டவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை சார். எந்த ஒரு ரியாக்ஷனுமே தரவே கிடையாது. கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க சார். இப்ப அவன் என்னை திட்டலன்னு சந்தோஷப்படுறியா இல்ல அவன் என்ன திட்டணும்னு ஆசைப்படுறியா? சார், அப்படிலாம் கிடையாது சார். உங்களுக்கு கேபின் எதுவும் அலோகேட் பண்ணிட்டாங்க. நீங்க போங்க சார் உங்க கேபினுக்கு. போகதான் போறேன். சரி கிளீன்லாம் பண்ணி தானே இருக்கு. நீட்டா பர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? சார், அது ஆல்ரெடி க்ளீன் பண்ண கேபின் தான் சார். இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். நீங்க போங்க. சரி நான் கிளம்புறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு ஸ்டாஃப் இருக்கேன். ஐ மீன் போர்ட் மெம்பரா இருக்கேன். என்ன ஸோ நீங்க என்னெல்லாம் உங்க சீஃப் டாக்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே என் டேபிளுக்கு வரணும். ஓகே, ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தாலும் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என் டேபிளுக்கு வரணும். முக்கியமா பேஷண்ட் லாக் வரைக்கும் என்னோட டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே சார், காஃபி முதக்கட்டும் உங்க டேபிள்ல வைக்க சொல்லியிருக்காங்க சார். காஃபிலாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை இங்க என்ன நடந்தாலும் என் டேபிளுக்கு வரணும். அவ்வளவுதான். சரி நான் வரேன். இந்த ஆளு என்ன கேட்டகரினே தெரியலையே. இவரு எந்த கேட்டகரியில தான் நான் எடுத்துக்கிறது? ஐயோ, மண்டையை குழப்பி போடுறதுக்குனே ஒவ்வொருத்தனா வர்றாங்களே. ஏமா அட்மின், உங்ககிட்ட அவர் ஏதாவது பேசினாரா? அதான் இந்த ஹாஸ்பிட்டலோட புலி. இல்ல சார், நான் காலைல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால நான் அவரை பார்க்கல. ஏமா எப்ப பார்த்தாலும் இந்த போன் கூடயே இருக்கியம்மா. விட்டா அந்த போன் கூட குடும்பம் நடத்துவ போல. நீ எப்பதான் திரும்பி மூஞ்ச காட்டுவியோ? சரி நான் வரேன். ஷபா, முதல்ல ஈயாருக்கு ஓடிரணும். இனி இந்த சைடே வரக்கூடாது. இங்க பாரு மகதி, நீ இங்க டாக்டர் வேலைக்கு மட்டும்தான் வந்த. மத்த எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. முதல்ல நீ ஈயாருக்கு கிளம்பு. அந்த அருண் இங்க வர வைப்போம். அப்படிதான் கரெக்டா இருக்கும். எத்தனை நாள் இதே மாதிரி ஏமாத்திட்டு இருக்க? இப்படிதான் ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு இங்கதான் சுத்துற. கரெக்டா? சித்தி இல்ல, நீ இன்னைக்கு இந்த காலேஜ் வந்து சேர்ந்துட்டு இப்படி பேச கூடாதுன்னு. நான் நேத்து ஸ்கூல் ஆஃப் டே முடிஞ்சதுனால தான் இன்பா பார்க்க வந்தேன். மத்தபடி எனக்கு இந்த காலேஜுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. இன்னைக்கு உன் கூட வந்து இன்பா பார்த்துட்டு போறேன் தான். ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என்ன நேத்து நீ இங்க தான் வந்திருக்க. என்ன ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கடி. கொஞ்சம் மட்டும் அப்பிட்ட மாட்டிருந்த சோலி முடிஞ்சிருக்கும். அப்ப நான் உன்னை கொடுத்து விட்டு போயிருவேன். அதான் இனிச்ச வைனான் தானே. சரி, சீக்கிரம் பார்த்து பேசிட்டு போறேன். ஓகே, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அதனால ஸ்கூலுக்கு கரெக்டா போயிருவேண்டி. ஓவர் அட்வைஸ் பண்ணுவா. ஏன்டா மச்சான், யார் இந்த பொண்ணு? புதுசா இருக்கா? டே இவளா? இவன் இதுக்கு முன்னாடி வேற ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாளாண்டா. அங்க ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நம்ம காலேஜுக்கு வந்திருக்கா. ஓஹோ சரி, எவ வந்தா என்ன? புதுசா வந்தா ராகிங் பண்றதா நம்ம பழக்கம். சரி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமான்னு கேக்குற? நம்ம எப்போது தானே பண்ணுவோம். பாப்பலாம். சரி குட்டி, நீ பார்த்துட்டு சொன்னாதான் உன்னை அனுப்பி வச்சுட்டு நான் கிளாஸுக்கு போக முடியும். யார் நீங்க? காலேஜுக்கு புதுசா? இல்ல, பழசுதான். குட்டி அமைதியாரு. எதுக்கு சித்தி பயப்படுற? ஏன் பயப்படுற? நீ அமைதியாரு. இது நம்ம இன்போட காலேஜ். சாரி, அவ சின்ன பொண்ணு. தெரியுது சின்ன பொண்ணு எப்படி காலேஜுக்குள்ள விட்டாங்கன்னு. இதுக்கு முன்னாடி வேற ஏதோ காலேஜ்ல படிச்சியா? எதுக்கு டிஸ்கண்டினியூ ஆட்டி இங்க வந்த? உங்க மாதிரி எல்லா அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தான் காலேஜ்ல படிக்க வரணுமா? ஓய் குட்டி பிசாசு, என்ன குட்டி பிசாசுன்னா கூப்பிட்டு இருந்தீங்க? அவ்வளவுதான். சகானா, தேவலத வம்பளுக்கு. என்ன குட்டி பாப்பாக்கு ஓவரா இருக்கு வாயி. இல்ல, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவ கொஞ்சம் அப்படிதான் பேசுவா. சகானா, எதுக்கு சித்தி பயப்படுற? அவங்க தேவலாம் பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அமைதியா இருக்க? நீ பதிலுக்கு பேசு. எப்பா குட்டி பாப்பா, இங்கெல்லாம் நல்லா பேசக்கூடாது. ஓகே, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனோமா படிச்சுமா வந்தமான்னு இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் பேசுனேன் அவ்வளவுதான். பாருங்க, நான் நியூ ஸ்டூடெண்ட் தான். டிஸ்கண்டினியூ ஆயிட்டு வேற ஒரு காலேஜ்ல இருந்து வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் கிளாஸுக்கு போறேன். இல்லம்மா, நீ கிளாஸுக்கு பொறுத்த உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்தமா? பாரு, நியாயப்படி புதுசா வந்தாலும் சரி, இல்ல டிஸ்கண்டினியூ ஆயிட்டு வந்தாலும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி நீ படிச்சுட்டு மறுபடியும் அறிவிக்க காலேஜுக்கு வந்தாலும் சரி, ரேங்கிங் பண்றது எங்களோட வழக்கம். சோ நாங்க அதை பண்ணுவோம். சித்தி என்ன சித்தி பண்ற? சகானா, நீ அமைதியா இரு சகானா. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, தெரியாது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அப்படிலாம் சொல்லிட்டு தப்பிச்சு ஓட முடியாது. ஓகே, இப்போ நீ புதுசா உள்ள வந்துட்ட, கண்டிப்பா ராகிங் பண்ணி தான் ஆகணும். நீ என்ன பண்ற அப்படின்னா, உன்னோட துப்பட்டா இருக்குல்ல, அத எடுத்து உன்னோட இடுப்புல கட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் சேர் மாதிரி உட்காரு. இல்ல, நான் எதுக்கு சித்தி அப்படி உட்காரணும்? இங்க பாருங்க, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். குட்டி பாப்பா, நான் பேசாம அமைதியா சொல்லும் போதே கேட்கணும். வேலைக்கு போ. தேவையில்லாத ஆர்கியூ பண்ணாத சகானா. நீ பாரு, இப்பதான் அக்கா கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்கா. மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது.
அமைதியாரு. ராகிங் அப்படிதான் பண்ணுவாங்க. சொன்னா கேட்டுதாகணும். இப்போ என்ன அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டு அவங்க என்ன விட்டுருவாங்க. விடு. வேண்டாம் சித்தி. அமைதியாரு. இப்போ என்ன நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டு என்ன விட்டுருவீங்கல்ல? பண்ணு. சகானா இது போ. டேய் நீயா? இன்பா இன்பா வந்துடா. நீங்க என்ன பண்றீங்க? டேய் என்ன நீ கிளாஸுக்கு போகாம நீங்க என்ன பண்ற? அண்ணா எனக்கு கிளாஸ் முடிஞ்சுது. இப்போ எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ கிளாஸ் தானே, அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? இது உனக்கு தேவையில்லாதது என்ன? வந்தமா படிச்சமா போனமான்று என்ன? நான் என் வேலையை கரெக்டாக தான் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நிறைய டைம் சொல்லிட்டேன், வானும் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட அன்வான்டாக ராகிங் பண்ணாதீங்கன்னு. இதுக்கு மேலே நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா நான் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேண்ணா. பண்ணிக்கோடா, யாரா வேணான்னு சொல்லுது? எங்களுக்கு என்ன பயமா? இங்க பாரு, உன்னால பண்ண முடியுமா முடியாத போ. இன்பா அவனோட மூக்குல குத்து இன்பா. குட்டி அவனுக்கு மூக்கே இல்லை குட்டி, நீ அமைதியாக இரு கொஞ்ச நேரம். அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏங்க நீங்கள் கிளாஸுக்கு போங்க. இல்லங்க அது நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னடா நானும் பார்த்துட்டு இருக்க ஓவரா பண்ற? ஆனால் நான் ஓவராலாம் பண்ணல, தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க தான் நான் சொல்கிறேன். நான் சண்டை போட்டு உனக்கு என்ன பிரச்சனை? நீ இந்த காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் என்ன, மறந்துடாத. நான் எப்போதும் அதை மறக்கவே இல்லையே. நான் ஸ்டூடெண்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட வம்பிழுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ நீங்க பாருங்க, நீங்க சொன்னதை நான் செய்றேன். தயவு செஞ்சு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. வேறக்கே ஒரு பிரச்சனை ஆயிட்டா. இப்ப நான் அந்த காலேஜ் விட்டு இந்த காலேஜுக்கு வந்தேன். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ப்ளீஸ் ஏங்க பேர் வேற தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ்ங்க, எனக்காக நீங்க எதுவும் பண்ண வேணாம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ராகிங் தாங்க, இது எல்லா காலேஜ்லயும் நடக்கிற விஷயம் தான். நான் பண்றேன். ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் முதல்ல போங்க. என்ன போங்க போங்கன்னு உன் பாட்டுல பேசிட்டே இருக்க? அண்ணா ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஏய் மச்சான், செவனியோட ஒன்று வை அவனுக்கு. ரெவன்யூட எதுக்கடா வைக்கணும்? இப்ப பாரு எவ்வளவு திமிரு. நீ இன்னைக்கு நேத்து இதை பண்ணடா. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பொம்மை மட்டும் தான் எடுத்துட்டு இருக்க என்ன? என்ன தள்ளி விடுறா. போடா போ. கேண்டீன்ல உட்காரான்னு சொல்லிட்டு இன்பா இன்பா. ஐயோ டேய் இன்பா, என்கிட்டலாம் வச்சுக்கிட்டா இப்படி தான்டா பண்ணுவேன். டேய் இன்பா எவ்வளவு பிளட்? இன்பா இன்பா என்ன இன்பா? ஒன்றும் இல்லைடா, விடுறா. டேய் மச்சான் வட போயிடலாம். ஏய் அறிவு இருக்காடா? நீங்க என்ன சீனியரு? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுங்கிறதே இல்ல. இப்படி யாரை தள்ளி விடுவீங்க? இன்னும் உங்க பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்டா. டேய் சும்மா இருடா. என்ன சும்மா இரு, எவ்வளவு பிளட் வருது பாரு. டேய் லைட்டான அடிதான்டா. லைட்டா அடிப்பட்டால் பிளட் அதிகமாக வரும், உனக்கு எனக்கு தெரியாதா? இல்ல இன்பா எவ்வளவு பிளட் வருது பாரு. இங்க பாருங்க, தேவையில்லாம பொண்ணுங்க கிட்ட வம்பிழுக்காதீங்க என்ன. உங்களுக்கு இப்போ ஆத்திர தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். போங்க. இந்த தடவை தப்பிச்சுட்ட, அடுத்த தடவை சேர்த்து வச்சுக்கிறேன். ஆட போலாம். நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? டேய் தற்குறி, ஏன் அழுகுற? பிளட் வருதுடா, என்னடா பண்றது? என்னாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவருக்கு எப்படி ஒரு நிலைமை? டேய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாடா. லைட்டாக தான் வருது, சரி பண்ணிடலாம். இல்ல பிளட் நிறைய வருது இன்பாவுக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சதா அவருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். கல்லுல அடிபட்டுச்சு. ஏய் ஏன்டா அப்படி இருக்க நீ? அவன் அடிச்சா திருப்பி வைக்க மாட்டியா? அன்னைக்கு மட்டும் கோவப்பட்ட, இப்ப பாரு எவ்வளவு பிளட் வருதுன்னு. ஃபர்ஸ்ட் எய்ட்ல வேணும், அவனுக்கு ஹாஸ்பிடல் போலாம். டேய் குட்டி, எனக்கு ஒன்றும் இல்லைடா. ஏங்க நீங்க பாப்பா கூட்டிட்டு போங்க, கிளாஸுக்கு போங்க. எல்லாமே என்னாலதான். தயவு செஞ்சு ஒரு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். இல்ல நானும் வரட்டுமா? இது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சு சரி பண்ணாலே போயிடுங்க. இல்ல இன்பா நிறைய வருது பிளட். இன்பா வலிக்குள்ள இன்பா உனக்கு. அண்ணா இன்பா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, நானும் வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லன்பா செப்டிக் ஆயிரும், கல்லில் அடிபட்டு இருக்கு. கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போலாம். வா, நான் பிரின்சிபல்ட்ட சொல்லிடுறா. எங்க கிளாஸ் தெரியும்னா சொல்லிட்டு போயிருந்தாங்க. கண்டிப்பா சொல்றேங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ப்ளீஸ். சரிங்க. நானும் வரேன். இல்லம்மா வேணாம். எந்த ஹாஸ்பிடல் போறீங்க? எஸ்ஏ ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறேன். எந்த ஹாஸ்பிடல்? எஸ்ஏ. நானும் வரேன். எந்த ஹாஸ்பிடல்ல இருந்தாலும் சரி. இன்பக்கு வலிக்கும், நானும் வரேன். குட்டி இல்ல குட்டி, நீ போக வேணாம். நீங்க ஹாஸ்பிடல் வர கூட்டிட்டு போங்க. குட்டி இல்ல, நான் இன்ப கூட வருவேன். இன்ப நானும் வரேன். இன்ப என்ன கூட்டிட்டு போ. உனக்கு நிறைய பிளட் வருது, எனக்கு பயமா இருக்கு.
டேய் குட்டி ஒண்ணும் இல்லடா, சரியாயிடும், அழுகாத. என் சித்திக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டானு உனக்கு இப்படி ஒரு நிலைமை. நீ பாத்தியா, நீ எப்பலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றியோ அப்பலாம் உனக்கு ஆபத்து வருது. வேணாம் இன்பா, நானும் வரேன். என்ன கூட்டிட்டு போய் எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே போகலாம். சரி வா போலாம். இல்ல, நான் தான் கூட்டி அனுப்ப மாட்டேன். நீங்க மட்டும் கூட்டிட்டு போங்க. எங்க ப்ளீஸ்ங்க, அவருக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆகுது. குட்டி நீ என்கிட்ட வா. வர மாட்டேன், போ. இன்பா என்ன கூட்டிட்டு போ. ஐயோ, எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனா இல்ல சார், நீ எடுக்க கூடாது. அக்கா உன்னை கொன்னே போட்டுருவா. ஆடுதாட பிடிச்சாலும் சரி, அவளை போக கூடாது. இல்ல இன்பா, நானும் வர்றேன். என்ன விட்டுட்டு போகாத இன்பா. இங்க வா குட்டி. விடு சித்தி. இன்பா பாவம். இன்பா ப்ளீஸ்ங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அவ அழுது அடம் பிடிச்சானா அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. நான் ஈவினிங் போல அவரை வந்து பார்க்கறேன். ஐ அம் ரியலி வெரி சாரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன். நீங்க பாப்பாவை பாருங்க, நான் வரேன். இன்பாவா போ. என்ன விட்டுட்டு போகாத. நானும் வர்றேன். என்ன கூட்டிட்டு போ இன்பா. இல்ல நான் உன் கூட டூயிடுவேன். என்ன கூட்டிட்டு போ இன்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு சரியாயிடும் குட்டிமா, நான் வரேன். இன்பா இன்பா இன்பா. ஆட போலாம். இன்பா சித்தி, இன்பா கொண்டாகாதுல. ஏன்டி என்ன விடல, நான் போயிருப்பல்ல. வேணாம் குட்டி, அங்கெல்லாம் வேண்டாம். அவர் சரியாயிடுவாரு. சரியானதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். நீ ஸ்கூலுக்கு போ. ஸ்கூலுக்கு போல. இன்பா பாவம், நான் போக மாட்டேன். இங்க பாரு, சித்தி வர்றதுக்கு மதியம் ஆயிடும்டா குட்டிமா. அது வரைக்கும் நீங்க இருந்தா செட் ஆகாது. நீ ஸ்கூலுக்கு போ. சித்தி வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஹெச்எல்ல அவருக்கு ஒன்றும் ஆகாது. சித்தி சொல்றேன்ல கேளு. இன்பா ஒன்றும் ஆகாதுல. அப்ப சரி, நான் போறேன். ஒன்றும் ஆகாதுடா, நீ போ. கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல வெண்பா. என்ன உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? ஏ டீம்ல தான் எல்லாத்தையும் சொல்லி பண்றாங்கன்னா பி டீம்ல நீ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். என்ன அவுட்புட் இது? இப்ப சொல்றேன், என்ன இந்த ஆபீஸ்ல உனக்கு வேலை கிடையாது, வெளியே போ. எந்த எம்டி உன்னை இங்க வேலை வைக்க வச்சாரோ, இப்ப சிஓ நான் சொல்றேன், உனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை கிடையாது, வெளியே போ. எந்திரிச்சு. இப்ப இந்த ப்ராஜெக்ட் லாஸ், நான் என்ன பண்ணுவேன்? விழுந்தாலும் நாவே விதையாக வேண்டும். வருங்காலம் பேச வாழ்வை வெல்வா. அவமானம் தோல்வி உறவாக மாற அடையாளம் மீட்க கோபம் கொள்வா. எதுவும் வாழ்வில் பாடமே, எதற்கு இன்னும் சோதனை. எழுந்தால் எட்டு திசை உறுதி. மாமா சார், என்ன பண்றீங்க? கையை விடுங்க சார். எந்திரி வெண்பா, எந்திரி. சார், உங்களுக்கு என்ன பைத்தியமா? இத்தனை பேருக்கு முன்னாடி கையை பிடிச்சிருக்கீங்க. விடுங்க சார், அது எல்லாம் போச்சுல. விடுங்க சார். மாமா, இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? ஐயோ, இப்ப ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? நான் நிம்மதியா வருத்த கூட படக்கூடாதா? என்ன ஆபீஸ் விட்டு போக சொல்லிட்டார்ல, இப்ப எங்க கூப்பிடுறீங்க? விடுங்க சார் கையை. சொன்னா கேளு வெண்பா, எந்திரி. என்ன நடக்குதுங்க? விடுங்க சார். வெண்பா எந்திரி. சார், பேசாம வா வெண்பா. இவெல்லாம் ஒரு போர்டு மெம்பர், இவனுக்கு இப்ப பார்ட்டி மீட்டிங் தான் உனக்கு குறைச்சல். எரிச்சலா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. எதையுமே இக்னோர் பண்ண முடியல, வேற வழியும் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். சரி, என்ன டாக்டர்ஸே இன்ஃபார்ம் பண்ணோம், என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கிளம்புவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. இவங்க எல்லாத்தையும் அங்கே அசம்பிள் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிரும். சரி, டைம் ஆயிட்டே இருக்கு, இப்ப கிளம்புனாதான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகி மீட்டிங் அட்டன் பண்ண முடியும்.
சரி எல்லா டாக்டர்ஸும் கிளம்பிட்டாங்களான்னு ஒன்று செக் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பலாம். நினைச்சேன் இவ்வளவு ஃபாஸ்டா கதை ஓபன் பண்றப்போ நீ தான் வந்திருப்பேன். இப்போ என்ன மறுபடியும் எதுக்காவது பர்மிஷன் வேணுமா? இப்படி பர்மிஷன் கேட்டாலும் உனக்கு கிடையாது என்ன? ஐயோ நான் ஒன்றும் பர்மிஷன்லாம் கேட்க வரல. இங்கே பாருங்க, என்னால் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது, இந்த பார்ட்டிக்கும் என்னால் கலந்துக்க முடியாது என்ன. ஸோ என்னை விட்டுருங்க, என்னால் வர முடியாது. இது நல்லா இருக்கே. இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அப்ப நீ வந்துதான் ஆகணும். ஏன் உன்னால வர முடியாது? என்னால் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஸோ என்னால் வர முடியாது. நான் நேத்து இங்க இருக்க டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாத்துக்குமே நான் மெயில் சென்ட் பண்ணிட்டேன். நீங்க கூட பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன இப்போ வந்து இங்க வரமாட்டேன்னு சொல்றீங்க? ஸோ நான் எல்லாமே ப்ராப்பரா பஞ்சுவாலிட்டியா இவங்க வர்றாங்க எல்லாம் பண்றாங்கன்னு அந்த ஹோட்டல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேல என்னால இக்னோர் பண்ணிட்டு எதுவும் செய்ய முடியாது அபிநயா. சார் நேற்று வரைக்குமே அதை நான் கரெக்டாக நோட் பண்ணவே இல்லை, இப்போதான் அதை நான் ப்ராப்பராக பார்த்தேன். ஸோ எனக்குமே ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, என்னால் வர முடியாது. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். எனக்கு வெளியே போகணும், ஸோ என்னால் வர முடியாது. என்ன ஒர்க் இருக்கு? அதெல்லாம் முடியாது, நீங்க வந்துதான் ஆகணும். எல்லா டாக்டர்ஸையும் தான் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க மட்டும் என்ன ஸ்பெஷல்? எனக்கு அசிஸ்டண்டா சீஃப் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க கண்டிப்பா அங்க வந்துதான் ஆகணும் அபிநயா, இக்னோர் பண்ண முடியாது. சரி இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்ல, ஓகேவா? நான் இப்போ கிளம்புறேன், நீங்களும் டைமிங்க்கு அங்க ஆஜராயிருக்கணும். ஓகே நான் வரேன். திரும்ப திரும்ப எதெல்லாம் பார்க்கக்கூடாது எதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி நான் இந்தியா விட்டு போனனோ அது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப எனக்கு நடத்தி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயமா வருது. இன்னும் நான் என்னென்னத்தை பார்க்க போறேன், என்னென்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு சின்னதா ரீகால் வர ஒரு மெமரிஸ் வர இடத்துக்கு கூட நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அங்கே தான் கொண்டு போய் விடுது இந்த விதி. அந்த பர்சன்ஸையும் அந்த பிளேஸையும் எதுக்கு எனக்கு அடிக்கடி திரும்ப திரும்ப காட்டிட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. இல்ல இது வரைக்கும் நான் போவேன்னு தான் நினைச்சேன். இப்போ இந்த இடத்த பார்த்ததுலேருந்து கண்டிப்பா நான் போக மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அவனை நான் விட மாட்டேன். இன்னைக்கு எப்படியாவது நான் அவன்கிட்ட பேசி கண்டிப்பா அதுக்குள்ள போக மாட்டேன். போறேன், நீ எங்க போனாலும் சரி, நான் இன்னைக்கு வர மாட்டேன், உன்னை விடவும் மாட்டேன். இருடா வரேன். சார் ஏதாவது வேணுமா? பாரதி, இன்னைக்கு மற்ற பேஷண்ட்ஸோட மொத்த டீட்டெயில்ஸும் அப்புறம் எத்தனை டாக்டர்ஸ் வந்து எத்தனை பேஷண்ட்ஸை பார்த்துருக்காங்க அதோட எத்தனை எல்லா டீட்டெயில்ஸும் என்னோட டேபிள் கொண்டு வந்து வச்சிருங்க, ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் வருவேன். ஸோ இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்கறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் 2 இந்தியன் டாக்டர்ஸ் தான் விட்டுட்டு போகிறேன். ஸோ அவங்க நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு பார்த்த மொத்த டீட்டெயில்ஸும் என்னோட டேபிளில் கொண்டு வந்து சப்மிட் பண்ண சொல்லிடுங்க ஃபைலோட, ஓகேவா? நான் நாளைக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம மேலே பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். ஓகே சார், நான் சப்மிட். இப்போ என்ன? பாருங்க டாக்டர், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்னால் வர முடியாதுன்னு. அப்புறம் என்ன, நீ கண்டிப்பாக வந்துதான் ஆகணும்னு நீங்கள் பாட்டில் விறுவிறுன்னு வந்துட்டீங்க. ஒருவேளை மகதி சொன்ன மாதிரி இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது இருக்குமோ? இவங்க 2 பேத்தோட பேச்சுவார்த்தை என்னமோ டாக்டர்ஸ் எல்லாம் நார்மலாக பேசிக்கிற மாதிரி இல்லையே, என்னமோ ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்து பேசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டாக்டர் இந்த அளவுக்கு பேசுவாங்க, அதுவும் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். அப்போ கண்டிப்பாக இது இருக்கும் போலயே. இங்க பாருங்க அபிநயா, ஓயாம என்னால உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. ஒரு தடவை தான் என்னால சொல்ல முடியும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன எதை புரிஞ்சுக்கிறது? நான் தான் சொல்றேன் எனக்கு வெளியே போற வேலை இருக்குன்னு, அதையும் மீறி என்னை இப்படி வா வான்னு வலுக்கட்டாயம் கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும்? நான் முன்னே சொல்லிட்டேன், இது டாக்டர்ஸோட மீட்டிங்ஸ் மட்டும் கிடையாது, இது வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர மொத்த போர்ட் மெம்பர்ஸோட மீட்டிங்னு சொல்லிட்டேன். அப்போ நான் சீஃப் டாக்டரா அங்க போனா எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற சீஃப் டாக்டர் யாரு என்ன ஏதுன்னு யாராவது என்கிட்ட கொஸ்டின் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்றது சொல்லுங்க? உங்களுக்கு என்ன சமாளிக்கவே தெரியாதா? இங்க பாரு, அவ்வளவுதான் உங்களுக்கு லிமிட். நான் கேபின்ல பேசினா வாய் மூடிட்டு அமைதியா இருந்தேன். இது ரிசப்ஷன், ஒழுங்கு மரியாதையே பேசு. நான் வர முடியாது. ஓ ராமா, என்னாச்சு? ஏன் உடனே திரும்புறாங்க பாரதி? ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு? ஒன்றும் சார், ஃபைல் கீழே விழுந்துருச்சு, அதான். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல சார் பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ முடிவா என்னதான் சொல்ற? என்னால வர முடியாது, அதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்பா புலி?
இல்ல இங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா யார் அங்க போவா? எப்ப போய் மீட்டிங் ஆரம்பிக்கலான்னு மனசுக்குள்ள நினைப்பு. உங்க சண்டைய அங்க ஹோட்டலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன இப்ப கிளம்புறீங்களா? இப்பதான் புலி மூஞ்சி பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அடப்பாவி, இப்பதான் புரியுது இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம மூஞ்சிய குரங்கு மாதிரி வைக்கிறான்னு. இதுதான் காரணமா? அப்ப அடிக்கடி இவனை டென்ஷன் ஆக்குறது நீதானா? இதுவும் நல்லாதான் இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். இங்கே சண்டே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்து என் சண்டேல யார் பாப்பா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கீங்களா இல்ல ஃபிஷ் மார்க்கெட் நடத்திட்டு இருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க தான் பேரு, அறிவே இல்லல்ல ரெண்டு பேத்துக்கும். போரு பொறுப்பா பொறு, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் பேசு. யாருக்கு அறிவு இல்லைங்கிற? யார பார்த்து ஃபிஷ் மார்க்கெட்ட சண்டை போடுற மாதிரி இருக்குங்கிற? யார் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்களதான் சொன்னேன். சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? நம்ம அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் சொல்லுங்கம்மா, உங்க பேர் வேற மறந்து போச்சு. இப்ப எதுக்கு நம்ம கிட்ட வரான்? ஒரு வேதாளத்தையே சமாளிக்க முடியல, இதுல இவன் வேறையே. ஐயோ கடவுளே, என்ன பண்ணி பேசி நான் சமாளிச்சுட்டு போவேன்னு எனக்கு தெரியலையே. சொல்லுங்க டாக்டர், உங்களதான் கேக்குறேன். இங்க பாருங்க, நீங்களும் வந்த நாள்ல இருந்து நானும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன ஆனா என்ன சொல்ல வைக்கிறீங்க? நீங்க ஏன் கிறுக்கு மாதிரி பேசுறீங்க? இல்ல கிறுக்கு மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க? நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கிறுக்குத்தனமா தான் இருக்கு. கிறுக்குத்தனமா இருக்கா? ஓ, என்ன பார்க்கும்போது கிறுக்குத்தனமா இருக்கா? ஐயோ, வாய் இல்லாம தேவையில்லாம கிறுக்குத்தனம் வேற சொல்லிட்டமே. சும்மாவே கிறுக்கு மாதிரி தான் பேசுவான். ஐயோ, இப்ப இப்படி வேற சொல்லிட்டமே, இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க அபி டாக்டர், என்ன பார்க்கும்போது கிறுக்குத்தனமா இருக்கா? பாருங்க சார், நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. அதனாலதான் அப்படி சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இதையே நம்மள இப்படி பாக்குது. செத்தா, வசமா மாட்டிக்கிட்டா. சும்மாவே அவன் கிறுக்கமா இருந்தா சுத்துறான். இப்ப போய் அவங்கிட்ட நீங்க கிறுக்க மாதிரியே பேசுறீங்கன்னு வேற சொல்லிட்டா. மாவளி, கொஞ்ச நஞ்ச பேச்சா என்ன பேசுனா வசமா மாட்டின. இதுதான் உனக்கு நான் திருப்பி கொடுக்குற ரிவெஞ்ச். அவன் உன்னை வச்சு செய்ப்பானான். அனுபவி. இவன் ஒரு கிறுக்கேன், அவன் ஒரு கிறுக்கேன், ரெண்டு கிறுக்கிட்டே மாட்டிட்டு முடிக்கிறது நான் தான். ஐயோ, அவசரப்பட்டு கிறுக்கு நான் சொன்னோம். ஐயோ, இவன் முன்னாடி ஏதாவது திட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவன் முன்னாடி எந்த இடத்துல அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப இவனெல்லாம் கூட நிக்கிறான். ஐயோ, இப்ப எப்படி சமாளிக்க போறேன்? டாக்டர் அபினியா, கிறுக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, கரெக்ட். அதான் என் கேரக்டர். நான் கிறுக்கணும். ஏன் டாக்டர், நிஜமாலுமே நீ பார்க்கும்போது உங்களுக்கு இருக்க மாதிரி தான் தெரியுது இல்லையா? சார், நான் வேர்க்குனே செம்ம கடுப்புல தான் இருக்கேன். ஏன் சார் நீங்க வேற எரியிற நெருப்புல எண்ணெயில ஊத்துற மாதிரி? இல்ல அபிநயா, கேரக்டர் கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட்டீங்களா? அதனால சொன்னேன். நான் கிறுக்கம் தான், இனி யாருனாலையும் மாத்த முடியாது. எவனுக்கும் அடங்கி போக மாட்டேன். கிறுக்கு மாதிரி தான் நான் பண்ணுவேன். என்ன, என் கேரக்டரை அழகா சூப்பரா ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. சோ ஐ லைக் இட். சண்டே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மீட்டிங்க்கு ரெண்டு பேரும் வந்து சேருங்க. என்ன வரட்டா? டேய், யார் பொண்டாட்டி பார்த்து யார் ஐ லைக் இட்னு சொல்றது? இப்போ பாரு அவனா. என்ன பண்ணுவேன்? அறிவே கிடையாது அவனுக்கு. என் பொண்டாட்டி பார்த்து ஐ லைக் இட்னு சொல்லிட்டு போறான். உன்னை விட அவர் எவ்வளவோ பெட்ரு. அவர் ஐ லைக் இட் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது. என்னது? அவரு ஐ லைக் இட் சொன்னதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொன்னேன். எஸ் அந்த காரி நீதான், எஸ் அந்த கோழி நீதான், சத்தியமாய் இனிமே எஸ் சொந்தமெல்லாம் நீதான். என்ன தாண்டி போறவளே, ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்து என்ன கொன்ன. சரியா நடந்தாலும் தானாவே சறுக்குற என்னடி என்ன பண்ண. எனக்காடி அறிவில்ல, உனக்குதான் அறிவில்ல. என்ன, நான் ஒரு பார்வை பார்த்தா தப்புங்கிற, நான் ஒரு பேச்சு பேசினா தப்புங்கிற, நான் உன்னை தொட்டா தப்புங்கிற, ஆனா எவனோ ஒருத்தர் ஐ லைக் சொன்ன போட மட்டும் அதை கரெக்டுங்கிற. என்ன பார்த்து எனக்கு எப்படி தெரியுது? அவன் ஏன் பொண்டாட்டி, அவளை பார்த்து இவன் எப்படி லைக் இட்னு சொல்லலாம்? அதுக்கு இவன் சரி சரின்னு சொல்லிட்டு போறான். சீ, இதெல்லாம் நல்லவா இருக்கு? சார், சார், ஏதாவது ப்ராப்ளமா? ஏமா இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துச்சுன்னு நீ உனக்கு என்ன காதலே விழுகலையா? நீ கேட்காம தான் இருந்தியா? இல்ல சார், நான் வேற ஒரு கால் பேசிட்டு இருந்தேன். நீ அந்த காலை மட்டுமே பேசிட்டு இருமா, அதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. என்ன, நான் இப்ப கிளம்புறேன். நான் சொன்னது எல்லாத்தையும் ரெடி பண்ணி என் டேபிள்ல வச்சிருக்கணும். நான் மார்னிங் வந்து பாக்குறேன். ஓகேவா? நான் வரேன். ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கோங்க. ஓகே சார். நம்ம நினைச்சது கரெக்டா தான் போச்சு. மகதி கூட கரெக்டா தான் நினைச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஆனா ஏன் பிரிஞ்சிருக்காங்க?
ஓகே ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம்